அதன் பிறகு எம்ஜிஆருக்கு வந்து அந்த 5 வருடம் 72லேருந்து 77 வரைக்கும் சினிமாலையும் நடிச்சுக்கிட்டு கட்சியிலையும் இருக்கார். தனியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சியும் அப்போ அதுக்கு பேர் அதிமுக. கட்சியை வந்து ஆக்சுவலாக எம்ஜிஆர் ஆரம்பிக்கல. அனகாபுத்தூர் ராமலிங்கன்ற ஒருத்தர் வந்து ஒரு அதிமுக தொண்டர். அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கார், ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கார். அதில் எம்ஜிஆர் உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சியை கைப்பற்றுகிறார். ஆக்சுவலாக அவர் எடுத்துக்கிறார். அவருக்கு முன்னாலே அந்த கட்சி இயங்கிக்கிட்டு இருக்குது. அது எம்ஜிஆர் வந்து 72ல் டேக் ஓவர் பண்ணிடுறார். 72ல் அவர் அரசியலுக்கு வந்த பிறகும் கிட்டத்தட்ட வந்து 10-12 படங்களில் நடிக்கிறார். கடைசியாக அவர் நடித்த படம் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். 73ல் உலகம் சுற்றும் வாலிபன்ற படம் ரொம்ப ஃபேமஸான படம் வந்தப்போ அந்த படத்தை திரையிட ஒன்று முடியாமல் கலைஞர் ரொம்ப பெரிய அளவில் குடைச்சல் கொடுக்குறாரு. என்ன குடைச்சல் கொடுத்தாரு சார்? தியேட்டருங்களுக்கெல்லாம் மிரட்டல், தியேட்டருங்களில் சண்டை நடக்கும், அடிதடி நடக்கும், போலீஸ் வந்து உள்ள லட்டி சார்ஜ், தியேட்டர் உள்ள லட்டி சார்ஜெலாம் நடந்திருக்குது. தேவி பேரடைஸ் தியேட்டர்லலாம் வாசல்லே பெரிய அளவில் சண்டை நடக்கும் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கும் திமுககாரர்களுக்கும். ஸோ திமுகவால் வந்து எம்ஜிஆர் இந்த 72-77 எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட குடைச்சல்கள் என்பவை மிகப்பெரிய குடைச்சல்கள். மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து வன்முறை தாண்டவம் ஆடிச்சு.